எவ்வளவு நாள் தான் வந்துட்டு ரூம்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. சரி போற போக்குல அந்த கோல ஒரு டாபிக் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். புதுசா நாங்க ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம். ஸ்பீக்கர்ல மைக் மறுபடியும் கட்டட்டு கொடுத்துட்டேன். முதல் தடவையா வாழ்க்கையை பார்த்து பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பி மறுபடியும் ஓடே சார் நான் வந்துட்டேன் சார் போட கூட முடியாது. ஒரு பாயிண்ட்ல நம்ம பாட்டுக்கு ஒரு போட்டாட்ட போய் ஓரமா ஒரு பேக்கரியில உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் திட்டு வாங்கிட்டு. ஓகே, வெல்கம் டு பிளாபர்ஸ். இன்னைக்கு ஒரு டிரைவ், அதாவது சொல்ல போனா ஒரு வீக்கெண்ட் முடிச்சுட்டு வீட்டுல இருந்து மறுபடியும் ஹோம் டவுன்ல இருந்து ஒர்க் டவுன் போறோம். ஆக்சுவலி சொல்ல போனா அதான். இப்போ இந்த ஒர்க் டவுன் போகும்போது நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருந்துச்சு மண்டைக்குள்ள. அதனால சரி இந்த ஓடுற விஷயத்தெல்லாம் ஏன் வந்துட்டு சும்மா விட்டு வைக்கணும், ஏதாவது ஒண்ணு பேசுவோமே அப்படின்னு நினைச்சுதான் ஒரு டாபிக். டிராவல்ங்க. டிராவல்னா எவ்வளவு தாட்ஸ் இருக்கும். ஏண்டா டிராவலுங்கும் போது யூஸ்வலாவே நமக்கு அவ்வளோ தாட் வரும். நிறைய இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எதெல்லாம் வந்து குத்திட்டு போக கூடாது அதெல்லாம் வந்து அப்படி ஒரு காலிங் பில் அடிச்சுட்டு போகும். நல்ல தாட்ஸ் விட ஹாண்டிங் தாட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் அதே டிராவல் நமக்கு திருப்பியாவும் மாறும். ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா ஒரு ஜாலியான மூமெண்ட், ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிரியேட் பண்ற ஒரு விஷயமும் டிராவலா தான் இருக்கும். இதுதான் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி போனதை விட ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், போற வழி ஃபுல்லா என்ஜாய் பண்ணதான் அதிகம். அந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய டிராவல் போயிருப்போம், ட்ரிப்பு போயிருப்போம். அதுல உனக்கு அது எப்படி தோணுது? உனக்கு இது எப்படி இருக்கு? டிராவலுங்கும் போது உனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு? ஏன்னா எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு. டிராவல்னா அப்படி நமக்கு நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ற ஒரு விஷயம், மெமரிஸை கலெக்ட் பண்ற ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ற விஷயம்னு சொல்லிட்டு டிராவல் நமக்கு ரொம்ப நிறைய கொடுத்துருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சேம் பாயிண்ட், உனக்கு டிராவல்னா எப்படி, என்ன மாதிரி ஒரு ஐடியா இருக்கு? டிராவல்னா எனக்கு இப்படி இருக்கும், எனக்கு இந்த மாதிரி தோணும், இல்ல நான் இதுக்காக தான் டிராவல் பண்ணுவேன். சோல்ஃபுல்லா இருக்கும். நம்ம நினைச்ச இடத்துல நிறுத்திட்டு நம்ம அதை பார்த்தோன்னே ஒரு இடம் அட்மையர் பண்ணணுமே அப்படியே நிறுத்திட்டு இந்த இடத்துல நிறுத்தலாம்டா, நீங்க நிறுத்தி பார்ப்போம், இந்த இடத்துல நின்று இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். சொல்ல போனா ஒரு மணி நேரத்துல போக வேண்டிய டிராவல 4 மணி நேரத்துல போன டைம் எல்லாம் இருக்குல்ல. நிறுத்தி எல்லாத்தையும் பேசி என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம போறதுக்கே வந்து கண்டிப்பா ஆயிரும் 2 to 3 hours. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுல டிராவல் எந்த மாதிரி எல்லாம் டிராவல் இருந்திருக்கு உங்களுக்கு? டிராவல்ல நிறைய இருக்கு. ஆக்சுவலா எப்படி சொல்லுவோம், 2 years பிஃபோர் வந்து நான் தனியா ஒர்க்லாம் போயிருந்தேன். ஸோ அந்த டிராவலே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அங்கிருந்து 333 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நிறைய டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹோம் டவுன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிட்டி சைடு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த தாட்ஸ்லயே அந்த 333 கிலோமீட்டர் அந்த தாட்ஸ்லயே போயே போச்சு. அப்புறம் இதுவும் ஓடிச்சு, இந்த ஜேர்னி படத்துல இருக்கும்ல, அதான் ஜானு படத்துல ஜர்னி. மீண்டுமா அவன் ஒரே விஷயத்த மறுபடியும் பண்ணி செட் பண்ணி வாங்குறது இல்லையா? என்ன இப்போ அந்த டைம்ல தான் நான் அந்த 96 பார்த்தேன். நீங்க ஒர்க்ல போன டைம்ல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஹோம் டவுன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம பாய்ஸ் ஒரு 15 பேர்த்த மீட் பண்ணோம். அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ராம் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினாரியோ ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுல்ல. 96 ராமா உணர்ந்துகிட்டீங்க நீங்க அந்த இடத்துல? அப்படி எல்லாம் இல்லைன்னா படம் அந்த மூமெண்ட் வந்துட்டு போச்சு. அந்த நல்லா இருந்துச்சு. முடிஞ்சா நீங்களும் டிராவல் பண்ணி பாருங்க, சோலோ ட்ரிப்பா. ஒர்க் விஷயமா நீங்க போயிருப்பீங்க. நான் சொல்றது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு சொல்றது. ஆனா அந்த ஒர்க் விஷயமா போகும்போதுதான் இந்த மாதிரி இவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் போதுதான் நமக்கு எப்படி இருக்கும்னா, என்ன இந்த வேலை எல்லாம் பண்றோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம யாரு, எதுக்கு இதை பண்றோம், எவனுக்காக இதை பண்றோம், நமக்கு இது தேவையா இல்லையா, நம்ம இதை இப்பயே விட்டுட்டு போயிடலாம்னு தோணும். இந்த மாசம் ஸ்டார்டிங் ஆச்சுன்னா ஒரு டியூன் ஒண்ணு வரும், தடங் அப்படின்னு. அந்த ஒரு கருமத்துக்காக தான் இதெல்லாம். வாழ்க்கையோட டிராவல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு டிராவலா காசு சம்பாதிக்கிற டிராவல் மாறிடுச்சு. ஊருக்கு வரும்போது ஒரு தாட் இருக்கும், ஆஹா அங்க போனோம்னா இவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசலாம், இவங்க கிட்ட பேசலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா
திரும்பி போகும்போது ஏன்டா போறோம். ஒண்ணு இல்ல, இந்த ஸ்கூல்ல லீவ் முடிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ண போகும்போது ஒரு எல்லாருக்கும் அது தோணும். 1 வீக் பேக் எங்க அண்ணன் வந்துட்டு போனதுல அவர் சொன்னதுதான், இங்க இருந்து போறக்கே பிடிக்கலடா, என்ன பண்றது போய்தான். நமக்கு பழகிருச்சு. ஒரு விஷயம் பழகிருச்சுங்கிறத தாண்டி அவசியம் பழகிட்டாங்க, நம்ம போய் ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப யோசிச்சு பாரு, இது எதுவுமே வேணாம்னால அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நான் போக முடியாது, நான் இங்கே இருந்துடுறேன்னு ஹோம் டவுன்லயே இருந்துட முடியுமா? இப்ப யோசிச்சு பாரு, இங்கே இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க, அதுக்கான அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் வேற, அவங்க பாத்துக்கிட்டு இருக்க விஷயம் வேற, அவங்க வேலை, அவங்க தேவைகள்லாம் வேற மாதிரி இருக்கு. நமக்கு ஒண்ணு வேணும், நம்ம இந்த மாதிரி ஒரு கெரியர் போகணும்னு யோசிக்கும் போது அது ஒரே இடத்துல இருந்து பண்ண முடியாது. ஸோ டிராவல் பண்ணி ஆகணும் ஆப்வியஸ்லி. அது இந்த டிராவல் எல்லாம் தாண்டி பசங்க ட்ரிப்புன்னு ஒண்ணு பண்ணிருக்கோம். யோசிச்சு பார்த்தா உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்தப்போ, இந்த மாதிரி ஓகே நம்ம டிராவல் பண்ற போது நமக்கு எவ்வளவு ஓடுது, ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு நான் யோசிச்சப்ப ஒன்னே ஒண்ணுதான் யோசிச்சேன். இதே வண்டி, இந்த வண்டிக்குள்ள எத்தனை தாட் இருக்கு, அதான் விஷயம். இந்த வண்டி உட்கார இடம் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர், இந்த பின்னாடி இருக்கிற இந்த எம்டி ஸ்பேஸே இல்லாம மொத்தமும் இங்க மூஞ்சிக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி சுத்தின வண்டி தான் இந்த வண்டி. இல்ல அப்படி சுத்தி இருக்கும் இந்த வண்டியில. பாட்டு நிக்காது, அவ்வளவு சவுண்ட் இருக்கும். அந்த அதுக்கு மேல நம்ம சவுண்ட் இருக்கும். ஒரு தடவை இந்த கார் எடுத்து இந்த மாதிரி எங்கேயாவது கொஞ்சம் தூரமா போகும்போதெல்லாம் அந்த ஃபன் மொமெண்ட் ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஷேக்கியா இருந்தாலும் இதுதான் உண்மை, இதுவும் சொல்லலாம். அப்ப மனநிலை அது பிரதிபலிக்குதுன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கை எப்படிதான் போட்டு இப்படி ஆட்டிட்டே இருக்கு. பழைய தாட்சுங்கிறது தான் அதிகமா வரும் டிராவல். அது வேற எதுவும் இருக்காது, 2 தாட்டா தான் இருக்கும். நீ ஃபேமிலி கூட ட்ரிப் போயிருப்ப, அதெல்லாம் நமக்கு வராது, கண்டிப்பா வராது. வரவே 2 விஷயமா இருக்கும். ஒண்ணு பசங்க கூட சுத்தின ஒரு ஞாபகம் வரும், இன்னொன்னு யாராவது ஒரு அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பெண் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படி போனதான் ஞாபகம் இருக்கும். இப்பெல்லாம் தோணும், இப்போ நம்ம எங்கேயா போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த கடையில போய் இவ்வளவு நேரம் உட்காந்துருப்போம்டா, இந்த கடை வரைக்கும் போவோம்டா, அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம இந்த வழியே போனோம்னாலும் அத்தனை கடை நமக்கு வந்துட்டு மெமரிஸ் கொடுக்கும். இந்த கடையில கும்பலா உட்காந்து இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், இது சாப்பிட்டு இருந்தோம், இங்க உட்காந்து ஆஹா இங்கதானே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இது 2 விஷயத்துலயுமே வரும். எய்தர் கேர்ள் ஃப்ரெண்ட் தாட் வரும்போது, டிராவல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் தாட் வரும்போது அது நமக்கு வரும். இப்ப எனக்கு வராம இருக்கிறதுக்கு தான் இந்த ரோடே வந்துட்டு மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஞாபகம் ரொம்பவே வரும் எங்கனாலும். ஏன்னா நம்ம அதிகமா உட்காந்து கடையில டிராவல் பண்ணும்போது ரோட்லயும் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேஸ் ஒரு இடம்னு இருக்காது பசங்க கூட டிராவல் பண்ணும்போது. அந்த மொத்த நினைக்கலாம் ஊதாரித்தனமா சுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்ல, ஒரு நல்ல மூமெண்ட் தான். எல்லாருக்குமே அது இருந்திருக்கும். அவங்க அப்படி நினைக்க போறாங்க. அவங்க இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, இதை வேணா பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா, ஆமா நாமளும் இப்படிலாம் சுத்தி இருக்கோம்ல, இப்ப நம்மளும் சுத்துறது இல்லல்ல அப்படிங்கிற ஒரு கூட்டமும் இருக்கும். அப்படி யாராவது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்களும் அதெல்லாம் மிஸ் பண்றீங்களா இல்லையான்னு. ஓகே, ஆனா நாங்க மிஸ் பண்றோம்னு தான் சொல்லணும், அட்மிட் பண்றோம், உட்படாதான் சொல்றேன், மிஸ் பண்றோம் தான் சொல்லணும். அது யாரு எப்படி மிஸ் பண்றாங்களா இல்ல யோசிக்கிறாங்களா நினைக்கிறாங்களாங்கிறது தெரியாது. அவங்கள பத்தி நான் சொல்லல, இது பர்சனலா எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு தாட் தான். அது நான் மிஸ் பண்றேன், அவனும் கம்ப்ளீட்டா மிஸ் பண்றோம் தான், இல்லன்னுலாம் சொல்லல. இல்ல ஆக்சுவலா ஒரு 23 இயர்ஸா வந்து யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. ஸோ 2 இயர்ஸ்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா அந்த 2 இயர்ஸ். ஸோ அது இப்போ கம்ப்ளீட்டா எல்லாம் போகும்போது அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ராமா தான். அது ஆக்சுவலா டிராவல்ல வரும்போது நிறையவே வரும். ஒரு அங்க ஸ்டாப் ஆகும் எங்கன்னா, ஒரு தேவனை பார்த்து விட்டால் அப்படின்னு. அதாவது இந்த வசூல் ராஜால வர மொமெண்ட் தான். அப்படியே உக்கிரமா நடந்து வர மாதிரி ஒரு பொண்ணு சொன்னோம் அப்படி பாட்டு மறுபடியும் உட்காரும். அதே மாதிரி இப்போ ரசல் வந்து டிராவல் பண்ணும்போது, என்னோட வாழ்க்கையே இப்படி காண்டா இருக்கேன்னு கோவப்பட்டு இப்படிதான் ஒரு பொண்ணு ஸ்கூட்டில கிராஸ் அடடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கேயாவது கட்டில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் டிராவல் எவ்வளவு தாட்டு மாறுது பாரு, செகண்டுக்கு செகண்ட். அது ஆக்சுவலா அவங்களுக்கே நடந்திருக்கு. யாருக்கு உண்மையை ஒத்துக்குங்க. நானா? ஆமா, எனக்கும் நடந்திருக்கு. யாரு இல்லைன்னு சொல்லுவா? ஏங்க, யாராவது ஒரு அழகான பெண் நம்ம வறண்டு போய் வாழ்க்கையே வெறுத்து போன யோசனையில போகும்போது ஒரு அழகான பெண் உள்ள வரும்போது, ஆஹா ஆறுதலா இருக்கே, பாப்போம்ல, பாப்பீங்கல்ல, இருந்தா பாப்போம், அது வேற. ஆனா
ரியாலிட்டி வந்துட்டு அந்த அழகா கடந்து போறது கிடையாது. அந்த அடி வாங்கி நம்ம போயிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் ரியாலிட்டி. தனியா போனாலுமே நிறைய விஷயங்கள் கத்துக்கும் டிராவல்ல. கண்டிப்பா என்ன ஆகும்னா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போதுதான் நமக்கு வந்துட்டு நிறைய பேரோட பேசுறதுக்கான, இன்டராக்ட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் நடக்கும். அது நமக்கு லைஃபுக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும். ஸோ